நான் ரம்ஜான் ஷாப்பிங்க்கு போயிருந்தப்ப, இந்த மாரி சில பொருளெல்லாம் யூடியூப்ல ட்ரெண்டிங்கா இன்னைக்கு இருக்கிற பொருளெல்லாம் பார்த்துருந்தேன். அந்த பொருளெல்லாம் உங்களுக்கும் நான் காமிக்கிறேன். இந்த பொருளெல்லாம் நீங்க ஏற்கனவே பார்த்துருந்தாலும், யூஸ் பண்ணியிருந்தாலும், இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இப்ப இது சாதாரணமா ஒரு சின்னதா உள்ள மினி கிரைண்டர். அதாவது ஒரு வெட் கிரைண்டர் மாரி உள்ளது. ஈரமில்லாத பொருளெல்லாம் அரைக்கிறது மாதிரி. ஒரு 2 மிளகு போட்டாலும் இது அரைச்சிரும் அப்படின்னு, தனியா இது மேல இருக்கிறத நம்ம கழட்ட முடியாது. அப்படியே ஒண்ணா அட்டாச் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்குது. அதாவது இந்த மாரி மேலே மூடி போட்டு நம்ம சின்ன மிக்ஸி ஜார் இருக்கிறது மாதிரி இருக்குது. இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 150 வாட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. 220 வாட்ஸ் வரைக்கும் நம்ம ஹை பவரில் வச்சுக்கலாம். ஆனால் விட்டு விட்டு நம்ம சிம்பிளாக அரைக்கிறது மாதிரி இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 450. இந்த பொருள் பார்த்தீங்கன்னாக்கா தாம்பரத்தில் இருக்கிற ஜெயச்சந்திரனில் இருந்துச்சு. இதை நான் வாங்கலான்ட்டு நான் நினச்சேன். இந்த பொருள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொன்னால் அதுக்கு பிறகு நான் இதை வாங்கலான் இருக்கேன். இதுக்கு 18 மாதம் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. இது 2 மிளகா இருந்தாலும் அரைக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளெல்லாம் பொடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான் அரைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் இதை இப்போ வாங்கலை. நீங்கள் போடுற கமெண்ட்டை பார்த்துட்டு நான் இதை வாங்கலான் இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இந்த மாதிரி செட்டாக இருக்கிறது மாதிரி உள்ள சிலிக்கானில் உள்ள கரண்டி மொத்தமாக இதில் இருக்குது. இது ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா உட்டனில் கொடுத்துருக்குறாங்க. இது நிறைய யூடியூப் சேனலில் நான் பார்த்துருக்குறேன். மொத்தமாக அப்படியே அவங்க அடுப்புக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா ஸ்டாண்டாக இருக்கும். இதில் மொத்தம் எத்தனை கரண்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 13 கரண்டி இதில் வச்சுருக்குறாங்க. எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது. தோசை திருப்பிலேருந்து ஆப்பையிலேருந்து அது சின்னதாக நம்ம வறுக்கிறது பொரிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே இதில் வச்சுருந்தாங்க. நம்ம ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்மூத்தாக நல்லா உங்களுக்கு லைட் வெயிட்டாகவே இருக்குது. இது ஒன்று ஒன்றும் நம்ம தனியாக வாங்குறது மாதிரி இருந்துச்சுன்னா விலை ஜாஸ்தியாக வரும். இப்போ மொத்தமாகவே இது எல்லாமே சேர்த்து ரூ. 700 போட்டிருக்காங்க. ரூ. 680 இதோட விலை போட்டிருந்தாங்க. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி முட்டை கட் பண்ணுறது மாதிரி எக் கட்டர் உள்ளது. இது வேறு வேறு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. இந்த தாம்பரம் ஜெயச்சந்திரனில் விலை கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. ரூ. 55 ரூ. 60 இந்த ரேஞ்சிலேயே இந்த மாதிரி முட்டை கட் பண்ணுறது போட்டிருந்தாங்க. இது என்ன விலை இருக்கும், இதே விலை தானா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற இடத்துலையும் பார்த்துட்டு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஹேண்ட் ஃபேன் இது. இது நம்ம கழுத்து பக்கம் நமக்கு வேர்வை வைக்கிறப்ப இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சின்னதாக பிளாஸ்டிக்கில் நமக்கு ஹோல்டர் மாதிரி நம்ம பாத்ரூம்லேயோ இல்லை கிச்சன்லேயோ நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதில் ஹேங்கிங் பண்ணுறது மாதிரி ஒரு 4 ஹூக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது பாருங்கள் பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெலாம் வாங்கி வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சிம்பிளாக விலை கம்மியாக உள்ளதை வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக நான் சின்னதாக ஒரு டஸ்ட்பின் மாதிரி வாங்கி வச்சுருந்தேன். இதில் மக்கும் குப்பையெல்லாம் நான் தனியாக நான் அடுப்புக்கிட்ட வச்சுட்டு அதை போடுறது மாதிரி வைக்கிறதுக்கு நான் வாங்கி வச்சுருக்கிறேன். விலை ரூ. 50 தான். ரூ. 49 போட்டிருக்கு. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஆயில் பாட்டில் தான். ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது மாதிரி உள்ள பாட்டில் தான் இது. இதுவே நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னாக்கா அது கொஞ்ச நாளையில் வேறு மாதிரி கொஞ்சம் வளைஞ்சது மாதிரி ஆகிடுது. இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் நம்ம இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுருந்தோம்னாக்கா அது ரொம்ப நாளைக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 300 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றும் போது அதுக்கு மேலே லேசாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதேமாதிரி வெஜிடபிளில் நம்ம சும்மா சாத்தே மாதிரி பண்ணும்போது அதையும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூண்டு வச்சுட்டு இதை லேசாக அப்படி நசுக்கிறது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பூண்டு வச்சு நசுக்கிறது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வயசானவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரூ. 70 இதோட விலை போட்டிருக்குது. இது ஒரு நார்மலான ஒரு விலையாக தான் தெரியுது இங்கே எல்லா பொருளுமே. இப்போ அடுத்தது இது ஏற்கனவே நான் காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஜூஸ் மேக்கர். இதை வந்து ஒரு 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மாதுளம்பழம் திராட்சைப்பழம் இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தர்பூசணி இப்படி இதில் நம்ம ஆரஞ்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு பழம் புளியறதுக்கு இப்படி மேலே மூடியை கவுத்தது மாதிரி வச்சுக்கின்னு இப்போ இதில் நம்ம உள்ளே நம்ம மாதுளம்பழம் போட்டுக்கலாம், தர்பூசணி போட்டுக்கலாம், திராட்சைப்பழம் போட்டுக்கலாம். இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு மேலே லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி திருவினோம்னாக்கா உள்ளே நமக்கு ஜூஸ் வந்துடும். விலை ரூ. 60 தான். ரொம்ப சீப்பான விலையாக தான் இருக்குது. வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா போத்தீஸில் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு பொருள். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்ல பொருளாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. இது பார்த்திங்கனாக்கா ஒரு மேஜிக் பேஸ்கெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது சப்பையாக அப்படியே வேணாம் அப்படி இடத்த அடைக்குது அப்படின்னு நினச்சா அப்படியே மடக்கி விட்டு ஒரு பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ அதுவே நம்ம இந்த மாதிரி இதை 4 பக்கமும் நம்ம ஓப்பன் பண்ணோம்னாக்கா
நல்ல அழகாக ஒரு பேஸ்கட் மாதிரி வந்திருக்கு. நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால நான் அதை ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 4 பக்கமும் இந்த மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். நல்ல ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. இதில் வெங்காயம், தக்காளி இந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பொருளை யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது ஒரு வெஜிடபிள் கட் பண்ணுறது மாதிரி உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது. இந்த ஓரம் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடுப்பு முடையில் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிறது மாதிரி கொஞ்சம் வளைஞ்சது மாதிரி இருக்கிறதுனால கீழே விழுவாமல் அப்படியே கிரிப்பாக பிடிச்சது மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு பிளேட்டு மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சது மாதிரி வச்சுருக்குறாங்க. இது சரவணா ஸ்டோரில் இருக்குது. இப்போ அடுத்ததாக அதே சரவணா ஸ்டோரில் இந்த மாதிரி உள்ள நம்ம ப்ளவுஸ் எல்லாம் பாருங்கள். இந்த ப்ளவுஸ்லாம் ரெடிமேட் ப்ளவுஸு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு எக்ஸல், டபுள் எக்ஸல் இப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு வாங்கும்போது கொஞ்சம் லைட்டாக கைப்பக்கம் நமக்கு பிடிக்கிறது மாதிரி இருக்கும், உடம்பு பக்கம் பிடிக்கிறது மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ண நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லைட்டாக அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி விரிவு கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். நான் ஒரு கையால் வீடியோ எடுத்துகிட்டு காமிக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு இழுத்து காமிக்க முடியல. இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸு நம்ம நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அர்ஜெண்ட்டாக நம்ம போகணும் அப்படின்னு ஒரு சாரியை வாங்கினோம்னாக்கா அதுக்கு ரெடிமேட் ப்ளவுஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது பத்தலை அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நமக்கு எலாஸ்டிக் வச்சது மாதிரி உள்ள ப்ளவுஸை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னாக்கா டபுள் எக்ஸல், ட்ரிபிள் எக்ஸல் இப்படி எல்லாருமே நமக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த ப்ளவுஸ் நமக்கு சரவணா ஸ்டோரில் இருக்குது. வாங்குறவங்க தாராளமாக இந்த சரவணா ஸ்டோரில் இருக்கிற ப்ளவுஸை வாங்கிக்கோங்க. வேறு எங்கே இந்த மாதிரி மாடல் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் புது மாடலாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. இந்த மாடல் ஏற்கனவே நீங்கள் போட்டிருந்தீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ பாருங்கள் எப்படி அப்படியே ஃபுல்லாக கை பக்கத்துலேருந்து நமக்கு உடம்பு ஃபுல்லாக எலாஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மற்ற ப்ளவுஸும் இங்கே எல்லாமே நிறையா இருக்குது. ரெடிமேட் ப்ளவுஸு விலை கம்மியாக சீப்பாக உள்ள சாதாரணமாக பனியன் கிளாத்தும் இங்கே நிறையா இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா போத்தீஸில் இந்த மாதிரி பேண்டி டைப்பில் உங்களுக்கு வந்திருக்கு. இதை நீங்கள் யூடியூப்பில் இதை நீங்கள் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் இதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிள்ளைங்க ஃபஸ்ட்டு ஏஜ் அட்டன் பண்ணக்குள்ளே அவங்களுக்கு பேடு வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுறது மாதிரியே இப்போ இதே பேண்டி நமக்கு பெரிய பிள்ளைங்களுக்கும் வந்துருச்சு. இப்போ அதனால் இது தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு பேடு மாதிரி வைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி பேண்டி மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இது நல்லா சாஃப்டாக இருக்குது. விலை உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் புதுசில் நமக்கு இதுதான் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இது நல்ல நல்ல கம்பெனிலாம் இதில் வந்திருக்கு. எல்லா கம்பெனியுமே இதில் இந்த மாதிரி பேண்டி மாடலில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஸ்பர் கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயுமே இதே மாதிரியே வந்திருக்குது. எம்மு, எல்லு, எக்ஸ்எல்லு, டபுள் எக்ஸ்எல்லு இப்படி எல்லாத்துலேயுமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இந்த மாடலில் நிறையா வந்திருக்குது. விலை அதுக்கு தகுந்தது மாதிரி விலை போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்தது மாதிரி விலை போட்டிருக்கிறாங்க. இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ரொம்பலாம் உங்களுக்கு ஹார்டாலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கக்குள்ள அவங்களுக்கு தரமான ஒரு பொருளை, சாஃப்டான ஒரு பொருளை நம்ம கொடுக்கணும். அதனால் இந்த மாதிரி ஒரு பொருளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க சொன்னதுனால இந்த பிராண்டு மட்டும்தான் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு. 325 ரூபா போட்டிருந்துச்சு. ஆனால் நம்ம பில்லிங்கில் போகும்போது விலை கொஞ்சம் கம்மியாகும். மற்றபடி மற்ற பிராண்டு எல்லாமே விலை கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னாக்கா 1க்கு 1 ஃப்ரீயே போட்டிருக்கிறாங்க. பை 1 கெட் 1 ஃப்ரீ அப்படின்னு. ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை 1 கெட் 1 நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்போ காமிச்ச எல்லா பொருளுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?